வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விலகினார் எஸ்பி வேலுமணி. அதிமுகவில் வேதனை தீர்ந்தது. எடப்பாடி பழனிசாமி வீரியமாகவும் வேகமாகவும் இனி செயல்படுவார். எஸ்பி வேலுமணி உண்மையாகவே விலகிவிட்டாரா? உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதை இந்த வீடியோவில் விரிவா பேசிவிடலாம் என்று நினைக்கின்றேன். இரண்டாவது, யாருக்கும் நிகழக்கூடாத ஒரு பரிதாபமான நிலை நம்முடைய முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு நடந்திருக்கிறது. அதை பற்றியும் கொஞ்சம் விரிவாக பேசுவோம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல சேகர் பாபு அவர்களுக்கு நேர்ந்த கொடுமையான விஷயத்தை பார்த்துட்டு வந்து விடுங்கள். சார் அனுப்பிச்சு விடுங்க சார், 3 வண்டியை சார் 3 வண்டி அனுப்பிச்சு விட்ருங்க சார். சார் எம்எல்ஏ ஒரு சார் இருக்காங்க, சார் ஒருத்தருங்க. அதில் வந்து இன்னொரு அரங்கோலத்துறை இருக்காங்க, ஒரு தலைவர் இருக்காங்க. அது பின்னாடி ஒரு வண்டி இருக்குங்க சார். வரணுங்க சார், ஒன்றும் வரலைங்க. நான் அவங்க அனுப்பிச்சு விடுங்க சார், அவங்க நம்பர் எழுதுன்றாங்க. அது 3 வண்டி. ஆமாங்க சார், ஆமாங்க சார். எனக்கு மெசேஜ் வரணுங்க சார். இப்போ சேகர் பாபருடைய முகத்தை பார்த்திருப்பீங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த 3 காரை உள்ள அனுமதிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது நம்ம சேகர் பாபு அவர்களுக்கு வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் வரல. ரெண்டாவது, அதிர்ச்சியா பாக்குறாரு. வேதனை கலந்த அதிர்ச்சியாக இருக்கிறது. இப்போ சேகர் பாபுனுடைய என்ன ஓட்டம் என்னவா இருந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, டேய், நான் கோயிலுக்கு வந்தேன்டா, ஆனா என் காரை நீ தடுத்து நிறுத்தி இருக்கலாம். எப்ப தெரியுமா? நானும் என் குடும்பத்தினரும் வந்திருந்தாங்கன்னா தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஆனா நான் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு என்ன நம்பி 2 பேர் கார் எடுத்துட்டு வந்திருக்கான். அவங்க காரையும் சேர்த்தே நீ தடுத்து நிறுத்தி இருக்கிறியே, நாளைக்கு அவன் என்ன நினைப்பான்? அவனுடைய முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? அதனால கண்டிப்பா சேகர் பாபா பொறுத்த வரைக்கும் கார் தடுத்து நிறுத்தப்பட்டதுக்கு வேதனை அடைந்திருக்க மாட்டார். ஆனா கூட வந்தவங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டதுனால கூட்டும் போயிட்டு அசிங்கப்படுத்திட்டாரே சேகர் பாபு அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். அப்போ கூட வந்தவங்களால சேகர் பாபுக்கு தான் பெரிய அவமானம். சேகர் பாபுக்கு என்ன எண்ணம்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆட்சி முடிந்து 3 மாத காலம் தான் ஆகுது. அதற்குள்ளாக எல்லா காவல்துறையினரும் எல்லா இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளும் நம்மளை தடுத்து நிறுத்துற மாதிரியோ, கோயிலுக்குள்ள அனுமதிக்காம ஏங்க கூட்டமா இருக்குது, ஏன் உள்ள வந்தீங்க அப்படின்னு கேட்கவா போறாங்க? நம்ம போனா சல்யூட் அடிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்தாரு. ஆனா வந்த உடனே அதிகாரம் போனா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அதிகாரம் இருக்கின்ற போது நீங்க அவ்வளவு ஆட்டம் போட்டிருக்கீங்க. அதிகாரம் இருக்கின்ற போது அதிகாரத்தை அளித்த அந்த மக்களையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மதித்தது கிடையாது. எந்த துறைக்கு நீங்க அமைச்சரா இருந்தீங்களோ அந்த துறையும் சரியா கவனித்துக் கொண்டது கிடையாது. ரெண்டாவது, உங்க கீழே வேலை பார்த்த அதிகாரிகளுக்கும் உரிய மரியாதை அளிக்கல. மூன்றாவது, அரசியல் ஆளுமைகளுக்கும் நீங்க அமைச்சரா இருக்கின்ற போது உரிய மரியாதை தரல. அதனால எல்லா இடத்திலையும் வம்பு இழுத்து வச்சிருக்கீங்க, 7:30 கிளப்பி வச்சிருக்கீங்க. அப்போ அதிகாரம் போன உடனே நடுத்தரவு தான் நிக்க வைப்பாங்க. ஒரு காலகட்டத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து தன்னுடைய பொறுப்புல ஒரு ஆளை கோயிலுக்கு கூட்டு போயிட்டாங்க. அப்ப சேகர் பாபு அவர்கிட்ட சொல்றாங்க, என்னுடன் வந்திருக்கிறவங்க வயதானவர்கள், விஐபி தரிசனத்தில் தான் வந்திருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் 10 பேர் அழகிட்டு போறீங்க, ஆனா எங்களை மட்டும் அந்த வரிசையில விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போது நீங்களா வம்பிழுக்க தான் வருவீங்க அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் கிட்ட சண்டை போட்டு போவார். அது மட்டுமல்ல, இந்த அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கின்ற போது கோயிலினுடைய கருவறையில 2 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. ஒன்னு துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு, 2வது சேகர் பாபு அவர்களுக்கு. வேற யாருக்குமே வந்து அனுமதி கிடையாது. இதெல்லாம் அதிகாரிகளும் பார்த்திருப்பாங்க, அங்கிருந்த மக்களும் பார்த்திருப்பாங்க. அதனால சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது வச்சு செஞ்சு விடணும் அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப சேகர் பாபு அவர்களை வச்சு செஞ்சு விட்டுட்டாங்க. இப்போ சேகர் பாபு வந்து அங்கிருந்த காவல்துறையினர் அழைத்த விஷயத்தை பாத்தீங்களா? எம்எல்ஏ வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க காவல்துறையினர். ஏன் முன்னாள் அமைச்சர் என்று சொல்லக்கூடாதா? சோ நம்ம சேகர் பாபு அவர்கள் அமைச்சரா இருக்கின்ற போது கார் பாட்டுன்னு போயிட்டே இருக்கும்.
காவல்துறை தான் மினிஸ்டர் வராருன்னு சொல்லிவிட்டு அந்த கார் பின்னாடி ஓடணும். சேகர் பாபு அவர்கள் எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்துவாரு. அங்கிருந்து வழி பண்ணிக்கிட்டு போவாங்க காவல்துறையினர். ஆனா இன்னைக்கு மலை அடிவாரத்திலே நிறுத்திட்டாங்க. மேல கூட்டமா இருக்குது, கேட்டு சொல்ற, இங்கேயே நில்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேகர் பாபு அம்பலப்பட்டு நின்னாரு, அசிங்கப்பட்டு நின்னாரு. இந்த வீடியோ தான் இணையதளம் முழுவதும் பரவி கொண்டு இருந்தது. அதனால்தான் எல்லாருமே சொல்லுவாங்க, பதவி வருகின்ற போது பணிவும் சேர்த்தே வரணும். அதிகாரம் இருக்குது என்ற காரணத்தால ஆட்டம் போடக்கூடாது. சேகர் பாபுக்கு என்ன ஒரு எண்ணம்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்து அறநிலையத்துறையில் இருக்கிறோம். கோயில் சொத்தை கொள்ளடிச்சாலும் பரவாயில்ல, இல்ல ஊராஞ்சொத்தை ஆட்டைய போட்டாலும் பரவாயில்ல, இந்து அறநிலையத்துறையில எவன் வந்து இன்கம் டாக்ஸோ இல்ல லஞ்ச ஒழிப்புத்துறையோ சோதனை பண்ண போறான். அதனால அடிச்ச கொள்ளையில ஏகப்பட்ட பணத்தை சேர்த்துட்டோம். அடுத்த தேர்தல்ல பணம் கொடுத்தே ஜெயிச்சிடலாம் போ, அடுத்த தேர்தலையும் வெற்றி பெற்று நாம தான் அமைச்சராக போறோம் அப்படின்னு எண்ணத்துடன் தான் கடந்த 5 ஆண்டு காலமாக அட்ராசிட்டி பண்ணியிருந்தாரு. ஆனா ஆண்டவன் ஒருத்த மேல இருக்கான்ல, சாமியை பார்த்து போலி கும்பிடு போட்டுக்கிட்டே கடைசியில ஆண்டவன் சொத்தையே ஆட்டைய போட்டா. இப்படிதான் 4 பேருக்கு மத்தியில அவமானப்படுத்துவான், உன் வாழ்க்கைய நாசப்படுத்துவான், உன்னை அசிங்கப்படுத்துவான், அம்பலப்பட வைப்பான். அதனால தான் முருகன் கோயிலுக்கு வணங்குவதற்காக போறாரு. எதுக்கு போவாரு? துஷ்ட சம்ஹார யாகம் நடத்த போவார். அதுக்கு எங்க போனோம் தெரியுமா? நம்ம திருச்செந்தூருக்கு தான் போகணும், திருத்தணிக்கு போக கூடாது. ஏன் தெரியுமா? சினம் தணிந்து திருத்தணியில வந்து ஓய்வெடுக்க வந்த இடம். திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நிகழ்த்தி விட்டு திருத்தணியில வந்து சாந்தம் அடைந்த இடம். அந்த இடத்துல போய் எதிரி அழிக்கணும், என் வாழ்க்கையில உச்சம் தொடரணும், எனக்கு எதிரியே இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டக்கூடாது. அதனால தலத்தை தேடி போயிருக்கணும், சரியான தலத்தை தேர்ந்தெடுத்திருக்கணும், அதை விட சரியான நேரத்தை தேர்ந்தெடுத்திருக்கணும். அது மட்டும் இல்ல, அதிகாரத்தை எல்லா இடத்திலும் பயன்படுத்த முடியாது. அதிகாரம் இல்லை என்றால் நாம கடந்த கால அதிகாரத்தில் இருந்ததை வச்சு யாரையும் மிரட்டவும் முடியாது. நமக்கு இப்போ பீஸ் போன பல்பு மாதிரியான அதிகாரம் தான். அதனால நம்முடைய தகுதியை எண்ணி நம்ம யாரையாவது கூட்டு போறதா இருந்தா கூட கூட்டு போயிருக்கணும், இல்லைன்னா வச்சு செஞ்சு விட்டுருவாங்க அப்படின்ற எண்ணம் இருக்கணும். இப்ப நான் அமைச்சர் இல்லமா, அதனால கோயில் நிர்வாகமானது என்ன முடிவெடுக்குன்னு தெரியாது. ஆனா ஆட்சி போய் 3 மாதம் என்றாலும் கூட அதிகாரிகள் வந்து மாற்றப்பட்டிருக்காங்கல்ல, இல்ல காவல்துறையினருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுன்னு தெரியாது இல்ல. அதனால நம்மலாம் இந்த கூட்டமான தருணத்துல போனா வரிசையில நின்று தான் இறைவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அழைச்சு கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா பேந்த பேந்த முழிச்சார் பாருங்க, அப்படிதான் முழிக்கணும். சரி நண்பர்களே, சேகர் பாபு விஷயத்தை அதிகமா பேசிட்டோம். இப்ப எஸ்பி வேலுமணி விஷயத்துக்கு வருவோமே. நேத்து வேளாண் பட்ஜெட், அப்படி வேளாண் பட்ஜெட்டை படிக்கின்ற தருணத்துல நம்முடைய எடப்பாடி பழனிசாமியும் எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் அதிமுக குழுக்குள்ளதான் உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா பட்ஜெட்லாம் முடிஞ்சிடுச்சு. பட்ஜெட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்தை தெரிவிச்சாரு. ஆனால் எஸ்பி வேலுமணி, அதுக்கப்புறம் சிவி சண்முகம், அப்புறம் அன்பழகன், கேபி அன்பழகன், இவங்க 3 பேரும் போய் புஷி ஆனந்தவர்களை சந்தித்து இருக்கின்றார்கள். சந்தித்து என்ன பேசியிருக்க போறாங்கன்னு கேக்குறீங்களா? சிம்பிளான லாஜிக் தான். நாங்க 3 பேரும் தனி அணியாக செயல்படுகின்றோம். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவான நிலைப்பாடில் நாங்க செயல்படுகின்றோம். நீங்க ஒட்டுமொத்த வந்து அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை நியமிச்சிட்டீங்க, எங்களையும் அந்த குழுவிலே சேர்த்துட்டீங்க. ஆனா நாங்க அந்த குழுவுல இல்ல. எடப்பாடி பழனிசாமி சோழி முடிக்கணும். எடப்பாடி பழனிசாமி உங்க மீது கொலை வெறியில் இருக்கின்றார். உங்க மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சாங்கன்னு வச்சுங்களேன், அதையெல்லாம் நாங்க நீத்து போக செய்யறோம். எப்படி ஜெயலலிதா ஆட்சியில் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேரு ஜெயலலிதாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தாங்களோ, எப்படி ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கின்ற தருணத்துல தேமுதிகவில் இருந்து ஒரு 11 பேரு ஜெயலலிதாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தாங்களோ, அதே மாதிரி நாங்க இப்போ உங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறோம். இந்த 3 பேரும் எங்களை தனி அணியாக அங்கீகாரம் செய்யணும். அதோட அப்படியே கட்சியில் கொஞ்சம் சேர்த்துக்குங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. கட்சியிலையா? எப்ப இடைத்தேர்தல் வரும்னே தெரியாது, நாங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு என்ன பண்றது? நீங்க பதிவை ராஜினாமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு அளிப்போம், ஆனா இடைத்தேர்தல் வருமா வராதான்னு தெரியலையே அப்படின்னு வந்து புஷியானந்த் அவர்கள் சொன்னாரு. 2வது, அதிமுக எம்எல்ஏக்கள் யாரும் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்கன்னா சேர்க்காதன்னு வேற சொல்லி போட்டாரு. நம்ம முதலமைச்சர் கிட்ட வந்து இன்னும் நிறைய பேச வேண்டியதா இருக்குது, அதனால நீங்க அதிமுகவில் இருங்களே அப்படின்னு புஷியானந்த் அவர்களும் சொல்லியிருக்கின்றார். சரி, நாங்க அதிமுகவில் இருக்கிறோம், ஆனா
அதிமுக வந்து யாராவது பேசினாங்கன்னா அடுத்தது எங்க சார்பா யாராவது ஒருத்தர் சட்டமன்றத்தில் பேசணும், அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லாம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கலேன், ஒரு சரியான நாள் பார்த்து பதிவு ராஜினாமா பண்ணிட்டு வந்து கட்சியில் இணைந்துடுறோம் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. கட்சியில இணைகின்ற விஷயத்தை பற்றி தயவு செய்து பேசாதீங்க அப்படின்னு முகத்தில் அறைந்தார் போன்று நம்ம புஷியானந்த் அவர்கள் சொல்லிட்டாராம். அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. வெளியே வந்த எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னங்க தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அதிமுக எங்க கட்சி, நாங்க ஏன் போய் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறோம்? ஏங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்க ஏன் ஆதரவளிச்சோம்? திமுக ஆட்சி கட்டலுக்கு வந்துடக்கூடாது, அதற்காகவே நாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவளித்தோம். தீய சக்திக்கு ஆதரவாக போனாங்கன்னா இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக எங்களை மன்னிக்காது. அதனால தான் தவேகாவுக்கு ஆதரவளித்தோம். ஆனால் அதிமுக தான் இருப்போம். தவேகா பற்றி ஏன் பேச்சு எடுக்கிறீங்க, அங்க போறீங்களா வர்றீங்களான்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நெவர் நெவர் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கிட்ட உருட்டோன்னு உருட்டினாரு. சரி, புஷியானந்த் அவர்களை எதற்காக சந்தித்தீங்க? நீங்க புஷியானந்த் அவர்களை சந்திப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட அனுமதி வாங்கினீங்களா? உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லும்போது, காவிரி குண்டாறு திட்டத்தை நிறைவேற்ற சொல்லி புஷியானந்த் அவர்கிட்ட போய் பேசுனீங்க, நீர்வளத்துறை அமைச்சர் இல்லையா, அதனால எங்க திட்டம் வருதா இல்லைங்களா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னார். இந்த விஷயத்தை பற்றி புஷியானந்த் அவர்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அடித்து சொல்லலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? ஒன்னு, காவிரி குண்டாறு திட்டம் என்றால் என்ன என்று புஷியானந்த் அவர்களுக்கு தெரியாது. தெரியாதவர்கிட்ட போயிட்டு அந்த மேட்டரை பேச முடியாது. அவர் தான் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, அவருக்கு அதை பற்றி தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி அதை பற்றி பேச முடியும்? ரெண்டாவது, பட்ஜெட்லாம் முடிஞ்சு போச்சு, வேளாண் பட்ஜெட்டும் படிச்சுட்டாங்க, அதே மாதிரி நிதிநிலை அறிக்கையும் படிச்சுட்டாங்க. 2 பட்ஜெட்டையும் படித்துட்ட பிறகு அமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைக்கிறீங்களாம். பட்ஜெட் தயாரிக்கின்ற போதாவது போய் சந்தித்து கோரிக்கை வச்சீங்கன்னா பட்ஜெட்ல இடம் பெற்றிருக்கும், அதுக்கு நிதி ஒதுக்கி இருப்பாங்க. ஆனா பட்ஜெட்லாம் வாசித்தாகி போய்விட்டது. அதற்கு பிறகு போய் நீங்க புஷியானந்த் அவர்களை சந்திக்கிறீங்கன்னா, சத்தியமா தொகுதி பிரச்சனை கிடையாது, காவிரி குண்டாறு திட்டம் கிடையாது, அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்பட்டது, நீங்க செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுன்னு சொல்றதெல்லாம் பொய். ஐயா, கட்சியில எப்ப சேர்த்துக்குவீங்க? அதிமுக எங்களுக்கு மதிப்பும் இல்ல மரியாதையும் இல்ல, உங்களை நம்பி வந்தோம், அமைச்சர் பதவியும் கொடுக்கல, அதனால நட்டாத்துல நிக்கிறோம், எப்படியாவது முதலமைச்சர் பேசி சேர்த்துக்குங்க, நாங்க ரொம்ப அவமானப்பட முடியாது. எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் இறங்கி வந்து எங்களுக்கு பழைய பதவி கொடுப்பான்னு பார்த்தா அந்த மனுஷன் இறங்குற மாதிரி தெரியல. காப்பாற்ற வேண்டியது எஜமா, உங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா எஜமா நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு கெஞ்சினாரு. சி.வி. சண்முகமும் எனக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்ல, எனக்கும் எடப்பாடிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அவர் பொதுச் செயலாளருங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்றாரு. தேவையில்லாத கேள்விக்கு நான் பதிலாம் சொல்ல மாட்டேன்ட்டார். அப்போ சி.வி. சண்முகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக விட்டு விலகிட்டாரு. எடப்பாடிக்கும் அவருக்கு எந்த வித தொடர்பும் இல்லை என்றால், இரண்டாவது அதிமுக பற்றிய சி.வி. சண்முகம் அவர்கள் பேசவே இல்லை. யாரை வேணாலும் சேர்த்துக்குவாங்க, ஆனா சி.வி. சண்முகத்தை எந்த கட்சியிலும் சேர்த்துக்க மாட்டாங்க. அவன் ஒரு குடிகார பையன் சொல்லுவாங்க. ஏன்னா கோபமா பேசுறதுனால கட்சிக்குள்ள வச்சிருந்தோம்னா பெரிய குதர்க்கம் தான் ஏற்படும். அதிமுகவில் எவ்வளவோ சம்பாதிச்சாரு, எவ்வளவோ உயர்ந்தாரு, எவ்வளவோ பேரும் புகழ் கிடைச்சது. அந்த கட்சியே வந்து எப்படி பேசுறாரு, அந்த கட்சிக்கு எப்படி துரோகம் பண்ணிருக்காரு. அதனால சி.வி. சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதே மாதிரி எஸ்பி வேலுமணி அவர்களையும், டேய் உன்னெல்லாம் எங்க வச்சு பார்த்தார் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா செத்த பிறகு, ஆனா அந்த கட்சிக்கே நீ துரோகம் பண்ணினா எங்க கட்சிக்கு நீ எல்லாம் துரோகம் பண்ண மாட்டியா அப்படின்னு தான் தவேக்கால் இருக்கின்ற எண்ணமா இருக்குது. அப்புறம் KP அன்பழகன், அந்த ஆளுக்கு பணம் மட்டும்தான் குறி, கொள்கையோ கோட்பாடோ குறி கிடையாது. அதனால 3 பேரும் போய் கட்சியில சேர்த்துக்க சொல்லி கெஞ்சினாங்க. நாங்க திமுக மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சுட்டோம், இல்லைன்னா நாங்க திமுகவிலேயே கூட போய் சேருவோம், ஆனா அங்க போக முடியாதுங்க, தயவு செய்து அருள் கூர்ந்து கட்சியில சேர்த்துங்க, இல்லைன்னா தனி அணியாக செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்களுக்கு ஆதரவாகவே பேசுறோம், அதிமுகவை எங்களால் முடிந்த அளவுக்கு அழிக்கிறோம். அரசியல் களத்துல 3வது ஒரு பெரிய கட்சி இருந்தால் 3 கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது. அதனால ஒரு கட்சி அழிக்கப்பட்டால் நீயா நானா போட்டி தான் இருக்கும். அதிமுக அழிக்கிற வேலையை நாங்க தவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்து சட்டமன்றத்தில் உட்கார்ந்துகிட்ட சுத்தமா அழிச்சிட்டு போறோம். ஏன்னா திமுகவுக்கு ஆதரவா இருந்தே வந்து பன்னீர்செல்வம் அதிமுக கட்சி அழிச்சாரு, அந்த மாதிரி நாங்க அழிச்சிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. புஷியானந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீ என்ன தான் கதறு,
அதிமுக விட்டு வந்துட்டேன் நானு, எனக்கு அதிமுகவில் மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை, அதனால சேர்த்துக்க அப்படின்னு கதறினீங்களா கூட முதலமைச்சர் தான் முடிவெடுப்பார்ப்பா. என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, என்கிட்ட எதுவும் கெஞ்சாதீங்க. முதலமைச்சர் ஏதாவது வந்து சொன்னார்னா உங்ககிட்ட சொல்றேன், அடிக்கடி வந்து சந்திக்காதீங்க, உங்க வேலையை பாருங்க. சட்டமன்றத்தில் நீங்க தனித்து இருக்கணும், பேசணும், அவ்வளவுதானே. நான் வந்து சபாநாயகர்கிட்ட சொல்லிடுறேன், போய் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு. அதனால நம்ம எஸ்பி வேலுமணி, அப்புறம் நம்முடைய சிவி சண்முகம், அப்புறம் வந்து நம்ம கேபி அன்பழகன், இவங்க 3 பேரும் தனித்து செயல்பட போறாங்க. இவங்கெல்லாம் அதிமுகவில் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. இவங்களை அரவணைக்கணுமா இல்ல எதிர்க்கணுமான்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி குழம்பி இருந்தாரு. இப்ப இந்த 3 பேரும் தனித்து செயல்பட போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இனிமே இந்த 3 பேருக்கும் பழைய பதவியும் தர தேவையில்ல. ஏற்கனவே இவங்க பதவியை பிடிங்கி கொடுத்தாங்கல்ல, அவங்கள வந்து ஏன்பா நீ தான்பா நிரந்தரமான மாவட்ட செயலர், நீ எங்க பாத்துங்கப்பா அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லிடுவாரு. அதனால இனி பணிகள் வேகம் எடுக்கும். எஸ்பி வேலுமணியை தூக்கி குப்பையில போட்டாச்சு என்பதுதான் நம்முடைய எண்ணம். ஏன்னா பெருசா ஊடகத்தில் இருக்கவங்க எடப்பாடி பழனிசாமி அத்தனை பேரை நீக்கிக்கிட்டே தான் இருக்கிறாரு, யாரையும் சேர்க்கிற மாதிரி தெரியல, அதிருப்தியாளர்களை அரவணைக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், கேபி அன்பழகன் இவங்க 3 பேர் உடைய விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் மௌனமா இருந்தாரு, விட்டு பிடிச்சாரு. இப்பதான் அவங்க புத்தியை காட்டாங்களே, அங்கத்தான் வரப்போறோம். நாங்க தயவு செய்து கட்சியில் இணைக்கின்ற வேலையை பாருங்க அப்படின்னு கெஞ்சி இருக்கிறாங்க. எப்ப இணைக்கின்றார்கள் என்ற விஷயத்தை பொறுத்து வந்து பார்ப்போம். அதிமுக இவங்க 3 பேருமே அதிகாரப்பூர்வமா விலகிட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றிங்க.